ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ் ப்ரோ. இன்னைக்கு வொக்காபுலரி சீரீஸ்ல டே 22 பார்க்க போறோம். இன்னைக்கான முதல் வார்த்தை வந்து போஸ். ஸோ இதை அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். இதுக்கான மீனிங் வந்து ரஃப் அல்லது ரூட் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ரூட்னா நமக்கு பேசிக்காவே தெரியும், கொஞ்சம் வயலண்டா ஒரு மாதிரி ரூடா பிஹேவ் பண்றான்னு சொல்றாங்கல்ல. ஸோ அதுதான் போர்ஸ் அப்படிங்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹி யூஸ்ட் கோர்ஸ் லாங்குவேஜ் இன் ஆங்கர். அவன் கோவத்துல ரொம்ப கோர்ஸ் லாங்குவேஜை யூஸ் பண்றான், ரொம்ப ரூடான லாங்குவேஜை யூஸ் பண்றான். புரியுதுங்களா? ஸோ வயலண்டா இருக்கிறது. ஓகே, ஸோ சினோனிம் பார்த்தீங்கன்னா ரஃப், ரூடு. ஓகே, ஸோ இந்த கோர்ஸ் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தை தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூட் விங்க். இதை நம்ம வெர்பா யூஸ் பண்றோம். இதுக்கான மீனிங் வந்து டு ட்ரிக் ஆர் டிசீவ். அப்படின்னா என்னது? ஏமாத்துறது. ஓகேங்களா? ஹி வாஸ் ஹூட் விங்க் பை ஃப்ராட்ஸ்டர்ஸ். ஸோ அந்த ஃப்ராட் பண்றாங்கல்ல, அவங்களால என்ன பண்ணிட்டான்? ஏமாற்றப்பட்டு விட்டான். ஸோ ஏமாத்துறதுக்கு தான் இந்த ஹூட் விங் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றோம். ஸோ சினோனிம் பாருங்க, டிசீவ், சீட். ஸோ இந்த டிசீவ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன? ஸோ டிசீவ்னாலும் ஒருத்தங்களை ஏமாத்துறது தான், சீட் பண்றது, ட்ரிக் பண்ணி ஏமாத்துறது. அடுத்து வந்து ட்ரூகுலண்ட். ஸோ ட்ரூகுலண்ட் வந்து அட்ஜெக்டிவ் தான். இதுக்கான மீனிங் வந்து அக்ரெசிவ் ஆர் ஈகர். அக்ரெசிவ் ஆர் ஈகர் டு ஃபைட். அதாவது எப்படின்னா சொல்றது, ரொம்ப சண்டை போடுறதுக்கு. இதை வந்து நம்ம ஷார்ட் டெம்பர்னு சொல்லுவாங்கல்ல, டக்குன்னு கோவம் வந்துடும், உடனே கையை நீட்டிடுவாங்க, டக்குன்னு அடிக்க போயிடுவாங்க, எப்போ பார்த்தாலும் ரெடி டு ஃபைட், ஈகர் டு ஃபைட். அவங்க சண்டை போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த ட்ரூகுலண்ட் அப்படின்னு சொல்றோம். இஸ் ட்ரூகுலண்ட் பிஹேவியர் காசஸ் ஃபியர், காஸ்ட் ஃபியர். அவனோட இந்த பிஹேவியர் வந்து நமக்கு ரொம்ப பயத்தை உண்டாக்குது, எப்போ யாரு கூட சண்டை இருப்பானே தெரியாது, திடீர்னு சண்டை போட்டு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அக்ரெசிவ், ஹோஸ்டைல், இது எல்லாமே இதுக்கான மீனிங்கா எடுத்துக்கலாம். ஸோ ட்ரூகுலண்ட். நெக்ஸ்ட் வார்த்தை பாருங்க, டேஸ். ஸோ டேஸும் முக்கியமான வார்த்தை தான். இதை நவுனாவும் யூஸ் பண்ணலாம், வெர்பாவும் யூஸ் பண்ணலாம். இதுக்கான மீனிங் வந்து a state of confusion. ஓகேங்களா? a state of confusion. எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பாருங்க, he was in a daze after the accident. ஸோ ஓகே, ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் என்ன இருக்கான்? அவன் பயங்கர கன்ஃபியூசிங் மைண்ட் செட்ல இருக்கான். எப்படி நடந்தது, ஏது நடந்தது சொல்லிட்டு நிறைய யோசிக்கிறான். ரொம்ப அவனுக்கு குழப்பமா இருக்கும். ஸோ ஒரு குழப்பமான நிலையை தான் நம்ம டேஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ கன்ஃபியூஷன், ஷாக்கு, இது எல்லாத்தையுமே நம்ம இதுக்கான மீனிங்கா எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க, ரெவரண்ட். ஸோ இந்த ரெவரண்ட் அப்படிங்கறது அட்ஜெக்டிவா யூஸ் பண்றோம். இதுக்கான மீனிங் வந்து ஷோயிங் டீப் ரெஸ்பெக்ட். ஓகேங்களா? ரொம்ப அதிகப்படியான மரியாதை கொடுக்குறோம் இல்லையா, அதை தான் நம்ம ரெவரண்ட் சொல்றோம். ஸோ இந்த ரெவரண்ட்ங்கிற வார்த்தை எங்க யூஸ் பண்ணிருப்போம்? அந்த சர்ச்சில் எல்லாம் அந்த ஃபாதர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அப்போ ஃபாதர்ஸ் சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ரெவரண்ட் ஃபாதர், ரெவரண்ட் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா அது அவங்களுக்கு அதிகமா நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிற வார்த்தை தான். ஹி வாஸ் ரெவரண்ட் இன் த டெம்பிள். அந்த கோயில்ல அவர் தான் ரொம்ப மதிப்பு மிக்க மனிதரா இருக்காரு. ஸோ ரெஸ்பெக்ட்ஃபுல், ஹம்பிள், இது எல்லாமே இதுக்கான மீனிங்கா நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஃப்ரிவோலஸ். ஸோ ஃப்ரிவோலஸும் அட்ஜெக்டிவ் தான். நாட் சீரியஸ் ஆர் இம்பார்ட்டன்ட். அதாவது ரொம்ப சீரியஸா இல்லாதவங்க, ரொம்ப கேஷுவலா இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்றது, டேக் இட் ஈஸி அந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம ஃப்ரிவோலஸ் அப்படின்னு சொல்றோம். ஹி மேட் அ ஃப்ரிவோலஸ் கமெண்ட். ஓகேங்களா? ஃப்ரிவோலஸ் கமெண்ட்னா ரொம்ப சீரியஸ் இல்லாம சும்மா அப்படியே ரொம்ப அப்படியே ஸ்போர்ட்டிவான கமெண்ட் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சில்லி, ட்ரிவியல், இந்த மாதிரி நம்ம மீனிங் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நாட் சீரியஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ரொம்ப சீரியஸா இல்ல, கொஞ்சம் காமெடியா, கொஞ்சம் ஃபன்னா கொடுக்குற மாதிரி இருக்கிறது தான் இந்த ஃப்ரிவோலஸ் அப்படிங்கிறதுக்கான மீனிங். அடுத்து பாருங்க, டைரேட். ஸோ டைரேட்னா என்னது? நவுனா யூஸ் பண்றோம். எ லாங் ஆங்கிரி ஸ்பீச். ஓகேங்களா? எ லாங் ஆங்கிரி ஸ்பீச், கோவமான நீளமான ஒரு ஸ்பீச், அதை தான் நம்ம டைரேட் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது பாத்தீங்கன்னா, ஹி வென்ட் ஆன் அ டைரேட் அபவுட் பாலிடிக்ஸ். ஸோ பாலிடிக்ஸை பத்தி ரொம்ப கோவமான ஒரு லாங் ஸ்பீச் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சினோனிம் பாருங்க, இந்த ரேண்ட்ங்கிற வார்த்தை பாருங்க. ஸோ அவுட்பர்ஸ்ட். ஓகே, அவுட்பர்ஸ்ட்னா என்னது? நம்ம வந்து ஏதோ ஒரு கோபத்திலேயோ ஏதோ ஒரு வருத்தத்திலேயோ டக்குன்னு அவுட்பர்ஸ்ட் ஆயிரும், பர்ஸ்ட் ஆகி நிறைய பேசிடுவோம், நிறைய கோவமா பேசிடுவோம், அதுதான். ஸோ இந்த ரேண்ட்ங்கிற வார்த்தை இதுக்கு மீனிங்கா இருக்கும். ஸோ ரேண்ட்னாலும் டைரேட்னாலும் நமக்கு ஒரே மாதிரி மீனிங் கொடுக்குது. அதனால இந்த ரேண்ட் தெளிவா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லாய்டர். ஸோ இந்த லாய்டர் வந்து வெர்பு. இதுக்கான மீனிங் வந்து டு ஸ்டாண்ட் ஆர் வெயிட் ஐட்லி. ஐட்லி, இது இட்லின்னு படிச்சிடக்கூடாதுன்னு. ஐட்லினா ஐடல்னா என்ன அர்த்தம்? ஐடல்னா எந்த வேலையும் செய்யாம அப்படியே சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறது தான் ஐடல். ஓகேவா? அப்போ ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தாலோ யாருக்காகவோ எந்த வேலையும் செய்யாம ஐடலா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது தான் என்ன சொல்றாங்க? லாய்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஹி வாஸ் லாய்டரிங் அவுட் சைட் த ஷாப். இந்த ஷாப்புக்கு வெளியே அவன் சும்மா நின்றுட்டு இருக்கான், சும்மா நின்றுட்டு இருக்கிறது, அதான் இந்த லாய்டர். ஓகேவா? ஸோ சினோனிம் பாருங்க, லிங்கர். ஸோ இந்த லிங்கருங்கிற வார்த்தை புதுசா இருக்கா? இந்த லிங்கருங்கிற வார்த்தையை பார்த்தோம், ஏற்கனவே ரேண்ட் பார்த்தோமா, அது மாதிரி இந்த லிங்கருங்கிற வார்த்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஐடில், லிங்கர், இது எல்லாமே இந்த லாய்டருக்கான மீனிங்கா வரும். நெக்ஸ்ட் பாருங்க, டாடி. ஸோ டாடியும் நமக்கு அட்ஜெக்டிவ் தான். லேட் ஆர் டிலேடு. ஓகேங்களா? ஸோ நம்ம லேட்டா போறோம் இல்லையா, ஸோ லேட்டா போறதா என்னது? இந்த டாடி. டாடி, டிலே பண்ணி போறது. ஹி வாஸ் டாடி ஃபார் த கிளாஸ். இந்த கிளாஸ்க்கு அவன் டாடியா இருக்கான என்ன அர்த்தம்? எப்பவுமே லேட்டா வரான்னு அர்த்தம். ஸோ லேட், டிலேட், இதுக்கான சினானிமா நம்ம எடுத்துக்கலாம். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்லகார்டு.
ஸோ ஸ்லகார்ட் அப்படிங்கிறது நவுனு லேசி பர்சன், ஒரு லேசி பர்சனை குறிக்கிறதுக்கான வார்த்தை தான் இந்த ஸ்லகார்ட். ஹீ இஸ் அ ஸ்லகார்ட் ஹூ அவாய்ட்ஸ் ஒர்க். ஓகேங்களா, ரொம்ப லேசி பர்சன், வேலை செய்யறதுக்கு எப்பவுமே அவாய்ட் பண்ணிட்டே இருக்கிறான். கிளியரா? ஸோ அடுத்து பாருங்க ஆப்டுரேட். ஸோ ஆப்டுரேட் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ். இது வந்து என்னது ஸ்டபன் அண்ட் அன்வில்லிங் டு சேஞ்ச். ரொம்ப ஸ்டபனா இருக்கான்னு என்ன அர்த்தம், பிடிவாதமா இருக்கிறது. அவங்க ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதுல தான் இருப்பாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதான் செய்வாங்க. அவங்க வந்து மாத்திக்க மாட்டாங்க, அவங்கள வந்து சேஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்டபனா இருக்கிறாங்கன்னா பிடிவாத குணம் உள்ளவர்கள். ஓகேவா? ஹி ரிமைண்ட் அப்டுரேட் இன் இஸ் டெசிஷன். அவன் எடுத்த முடிவுல அவன் ரொம்ப அப்டுரேட்டா இருக்கான்னு என்ன அர்த்தம், ரொம்ப ஸ்டபனா இருக்கான், அதை மாத்திக்க மாட்டான், ரொம்ப பிடிவாதமா இருக்கான்னு அர்த்தம். ஸோ ரிஜிட், ஸ்டபன், இது எல்லாமே இதுக்கான மீனிங்கா எடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க கிளெப்டோமேனியாக். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை, நிறைய முறை எக்ஸாம்ல இதை கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ கிளெப்டோமேனியாக் வந்து ஒரு நவுனு, எ பர்சன் ஹூ ஹாஸ் அ ஹேபிட் ஆஃப் ஸ்டீலிங். எப்பவுமே மேனியா அப்படின்னு வந்தாலே என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த விஷயத்த செய்ய ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து ஒரு சிலர்லாம் இருப்பாங்க, அவங்க வந்து இந்த சின்ன சின்ன திருட்டு, இப்போ சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா எதை தெரியாம எடுத்துட்டு வர்றது, அது வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை திருடுறது அவங்களுக்கு பிடிக்கும். ஓகேங்களா, அது வந்து உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாவே இருக்கும். ஸோ அதைத்தான் என்னன்னு சொல்றாங்க, இந்த கிளெப்டோமேனியாக் அப்படின்னு சொல்றாங்க. பர்சன் ஹூ ஹஸ் அ ஹேபிட் ஆஃப் ஸ்டீலிங். ஓகேங்களா, ஸோ தீஃப், ஹீ இஸ் அ கிளெப்டோமேனியாக். என்ன அர்த்தம், அவர் வந்து அடிக்கடி திருடுவாரு, சின்ன சின்ன திருட்டெல்லாம் பண்ணுவாரு, அப்படி திருடுறது அவருக்கு பிடிக்கும், அது ஒரு ஹேபிட்டாவே அவர் பண்றாரு. ஓகேங்களா, ஸோ அதுதான் கிளெப்டோமேனியாக். ஓகே, ஸோ இன்னைக்கான 12 வார்த்தைகள் பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு வந்து டக்குன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், கோர்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ரஃப் அல்லது ரூடா இருக்கிறதுன்னு பார்த்தோம். ஹூட்விங்னா ஏமாத்துறதுன்னு சொல்லியிருந்தேன். அடுத்து ட்ரூக்குல் என்னது, ரொம்ப அக்ரெசிவ், அதாவது ரெடி டு ஃபைட், சண்டை போடுறதுக்கு எப்பவுமே தயாரா இருக்கிறது. டேஸ்னா என்னது, ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருக்கிறது. ரெவரண்ட்னா என்னது, ரொம்ப ஹைலி ரெஸ்பெக்ட்ஃபுல் பர்சனை ரெவரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஃப்ரிவோலஸ்னா என்னது, நாட் சீரியஸ், ரொம்ப சில்லியா இருக்கிறது. ஓகேங்களா, ரொம்ப சில்லியா, சீரியஸ் இல்லாம ரொம்ப டேக் இட் ஈஸியா இருக்கிறது. அடுத்த டைரன் என்னது, ரொம்ப கோவமான லாங் ஆங்கிரி ஸ்பீச். லாய்டர்னா என்னது, ஒரு இடத்துல ஐடியலா நின்றுட்டு இருக்கிறது, இல்லை யாருக்காவது ஐடியலா வெயிட் பண்றது அப்படின்னு அர்த்தம். அடுத்த டாடி அப்படிங்கிறது லேட்டு, டிலேடுன்னு சொல்லியிருந்தோம். ஸ்லகார்ட் அப்படிங்கிறது லேசி பர்சன். அப்டுரேட் அப்படிங்கிறது என்னது, ரொம்ப ஸ்டபனா பிடிவாதமா இருக்கிறவங்க. கிளெப்டோமேனியாக்னா என்னது, ரொம்ப ஹேபிட்டுவலா திருடுறவங்க, திருடுறத ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்கிறவங்க. ஓகேங்களா, ஸோ நாங்க திருட்டு வந்து பெரிய லெவல் திருட்டா இருக்காது, குட்டி குட்டி சின்ன சின்ன திருட்டா இருக்கும். ஸோ ஓகேவா, ஸோ அதுதான் கிளெப்டோமேனியாக். கிளியரா புரிஞ்சுதா? ஸோ இன்னைக்கான வார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. கிளியரா? ஸோ ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து நம்ம கரெக்ட் டேல போட முடியல, நேத்து போட முடியல அப்படிங்கிறதுனால நான் இன்னைக்கு கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டேக்கான வீடியோவும் இன்னைக்கே நான் கொடுத்துருவேன். ஸோ இந்த ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து 2 டேஸோட வீடியோ உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நேத்து வந்து என்னால் வீடியோ போட முடியல, கொஞ்சம் நான் டிராவல்ல இருந்ததுனால எனக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கான டைம் கிடைக்கல, அதனால என்னால் வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்குமே காலையில என்னால் ஃபுல்லா முடியல, அதனால தான் ஆஃப்டர்நூன் மேல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது கொஞ்ச நேரத்தில் நான் அப்லோட் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வீடியோவும் அதுல இருந்து ஒரு 1/2 hourல உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே, ஸோ தேங்க்யூ, பாய்.